நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 36 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை புளியந்தோப்பு பகுதியில் புரொஃபஷனல் குத்துச்சண்டை போட்டி பரபரப்பாக நடைபெற்றது. வட சென்னையின் அடையாளமாக திகழ்ந்த குத்துச்சண்டை போட்டியை கண்டு ரசித்த முன்னாள் வீரர்களுக்கு வட சென்னையின் அந்த நாள் ஞாபகம் நினைவுக்கு வர இன்றைய தலைமுறைகளோ குத்துச்சண்டை வீரர்களின் ஒவ்வொரு கிக்கையும் பார்த்து வியப்படைந்தனர். வடசென்னை என்றாலே கால்பந்து தான் நம் எல்லோரது நினைவுக்கும் வரும். ஆனால் அதையும் தாண்டி பாக்ஸிங் எனப்படும் குத்துச்சண்டை கோலோச்சிய காலம் வடசென்னை வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒன்று. சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப நாயக்கர் பரம்பரை என பிரபலமான குத்துச்சண்டை பயிற்சி பட்டறைகளும் வீரர்களும் நிறைந்த பகுதிதான் வடசென்னை. வடசென்னையில் அன்றைய காலகட்டத்தில் நடந்த குத்துச்சண்டை போட்டியை நினைவூட்டும் விதமாக சென்னை புளியந்தோப்பு மாநகராட்சி மைதானத்தில் தென்னிந்திய சாம்பியன்ஷிப் புரொஃபஷனல் குத்துச்சண்டை போட்டி 2026 நடைபெற்றது. தமிழ்நாடு புரொஃபஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 60 கிலோ, 65 கிலோ, 70 கிலோ எடை பிரிவுகளின்படி 13 சுற்றுகளை கொண்ட போட்டி நடைபெற்றது. அதில் வெற்றி வாகை சூடிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசாக பெல்ட் வழங்கப்பட்டது. தற்போதைய காலகட்டத்தில் குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மெடல் வழங்கப்படுவது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் மிகவும் பழமையான பெல்ட் வழங்கும் நடைமுறை இந்த போட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெல்ட் சிஸ்டம் பழைய காலத்தில் இருந்த முகமது அலியோ, டைசன் இவங்கெல்லாம் வந்து உலக அளவில் சாம்பியன்ஸ், அவங்களாம் பெல்ட் தான் வாங்குவாங்க. ஸோ பெல்ட் சிஸ்டம் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த பெல்ட்டோடைய ஒரு குத்துச்சண்டை வெற்றியாளர்னா அந்த பெல்ட்டை வாங்கியிருப்பாங்க. ஒரு பெல்ட் சிஸ்டத்தை நாங்கள் அந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தரோம். நாங்கள் இது வந்து ஏறத்தாழ கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தரோம் இந்த மாதிரி பெல்ட் சிஸ்டத்தை. இதுக்கு தமிழக அரசு எங்களுக்கு உதவி செய்யணும்னு வேண்டுகோள் விடுக்கிறோம். பாக்ஸிங் விளையாட்டிற்கு தமிழ்நாடு அரசு உதவிட வேண்டும் என்றும் வீரர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையில் ஊக்குவிக்க வேண்டும் எனவும் நித்தீஸ்வரன் கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசு விளையாட்டுத்துறை அமைச்சர் நிச்சயமாக உறுதுணையாக இருந்து அடுத்த கட்டத்திற்கு எங்களுடைய சங்கத்தையும் மூத்த குத்துச்சண்டை வீரர்களுடைய வாழ்வையும் இளைய குத்துச்சண்டை வீரர்களுடைய வாழ்வையும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் தரம் ஏற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கின்றது. எங்களுக்கு தமிழக அரசு உறுதுணையாக வந்து இந்த சங்கத்தில் உள்ள அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எங்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்று. பாக்ஸிங் விளையாட்டுக்கு பெற்றோர் ஆதரவளிக்க வேண்டும் என கூறிய இளம் வீரர், தங்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆக வேண்டும், பொறியாளர் ஆக வேண்டும் என பெற்றோர் விரும்புகிறார்களே தவிர ஒரு பாக்ஸர் ஆக வேண்டும் என எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை என ஆதங்கப்பட்டார். காரணமே பேரண்ட்ஸ் தான். ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் இப்போ என் பையன் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படி மட்டும்தான் இருக்குது. இன்ஜினியரிங் படித்து 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் இறங்குறாங்க. எல்லாருக்குமே வேலை இல்லை. பாக்ஸிங் படித்து ப்ரோ பாக்ஸிங் லெவலில் போய் இல்லைன்னா அமைச்சர் பாக்ஸிங்கே பண்ணி இந்தியாவிலேயே ஜாப் பண்ணிக்கிற எவ்வளோ பசங்க இருக்காங்க தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டிலே சொல்லணும்னா எவ்வளோ பேர் இப்போது இந்த சென்னையிலே ஒரு ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்க அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அவங்கள மாதிரி என்ன சொல்கிறது, பையங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்காங்க. அப்போது பேரண்ட்ஸு மெயினாக சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இது எல்லாமே புரியும். அவங்க சப்போர்ட் பண்ணணும் மெயினாக. குத்துச்சண்டை விளையாட்டுக்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வெற்றி பெற்ற வீராங்கனை ஷீபா பிரின்சி வேண்டுகோள் விடுத்தார். காசு ஒரு ஃபினான்ஷியல் இதுவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன், அந்த மாதிரி நிறைய பாக்ஸிங் ஸ்டாப் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பாக்ஸர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும் பாக்ஸர்ஸ்க்கு மெயினாக. ஏன்னா நிறைய சப்போர்ட் இல்லாதனால வேலைவாய்ப்பு இதில் வந்தால் கொஞ்சம் வேலைவாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கிடைக்குது. அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த கிட் வாங்கி கொடுக்கறது, எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் பண்ணால் நாங்கள் இன்னும் நல்லா பாக்ஸிங் பண்ணுவோம்.
தார்பட்டா பரம்பரை, இடியாப்ப நாயக்கர் பரம்பரை உட்பட பல்வேறு பரம்பரைகளைச் சேர்ந்த பாக்ஸிங் வீரர்கள், தேசிய மற்றும் மாநில அளவில் பாக்ஸிங்கில் பதக்கம் வென்ற முன்னாள் வீரர்கள், சிறுவர் சிறுமியர், பொதுமக்கள் என ஏராளமானோர் போட்டியை கண்டு ரசித்ததோடு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.